அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. உலக நகர்வுகள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகிறது. கலையத்தில் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பேச வேண்டிய விடயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் செலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற வாக்குவாதம். உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரலையில் இந்த வாக்குவாதம் இடம்பெற்றது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், எவ்வாறு இந்த வாக்குவாதம் ஆரம்பித்தது, எங்கே முடிந்திருக்கின்றது, என்ன நடக்க போகின்ற என்ற விடயத்தை கூறுங்கள். உண்மையில் அது அமெரிக்காவின் வரலாற்றில சொல்லியிருக்காங்க. இதுதான் முதலாவது தடவை இன்னொரு வெளிநாட்டு அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமான சம்பவம் என்று சொல்லி, இது அமெரிக்கா அதாவது அந்த போர், உக்ரைன் ரஷ்ய போர்ல இந்த 3 வருடங்களில் உக்ரைன் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை. பெருமளவான நிதிகளை செலவழித்த போதும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது அமெரிக்கா. இப்ப தொடர்ச்சியாக இந்த செலவினங்களை செய்வதால் என்ன பலன் ஏற்பட போகிறது என்ற ஒரு நிலையில் அமெரிக்கா அதிலிருந்து வெளியேற முற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மையான காரணம். அப்ப வெளியேற முற்பட்ட போது இது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நேட்டோவின் தோல்வியாகத்தான் அமெரிக்கா வெளியேறப் போகின்றது என்றது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நேட்டோவை அமெரிக்கா கைவிட போகின்றதோ என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. செலன்ஸ்கி போகும் போது, அதாவது வெள்ளை மாளிகைக்கு போகுவதற்கு முன்னர் அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் போயிருக்கிறார். அமெரிக்காவின் அதற்கு பிறகு அமெரிக்காவின் துணை அதிபர் JD Vance முனிச் கான்ஃபரன்ஸ்ல செலன்ஸ்கியை சந்தித்திருக்கின்றார். அப்படி 3 தடவைகள் செலன்ஸ்கியுடன் பேசி அந்த மினரல், அதாவது கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதாக கூறித்தான் அவர் வந்தது என்று கூறுகிறார். ஆனால் வந்தவரை அதாவது ஜனநாயக கட்சியினர் மாற்றி விட்டார்கள் என்றும் கூறுகிறார். அப்ப உண்மையில் அங்கு நடந்த சம்பவத்தின் போது ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த உடன்பாட்டில் கையெழுத்து விட வேண்டும் என்பதுதான் அவரின் குறிக்கோளாக இருந்தது. இந்த உடன்பாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சந்தோஷம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் அதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப மினரல் உடன்பாட்டை பங்கு பிரிக்க போகிறார்கள் என்று சொன்னால் அந்த பங்குதாரரில் ஐரோப்பிய ஒன்றியம் இல்லை. அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் வருத்தம். இதை நிவர்த்தி செய்வதற்காக, அதாவது செலன்ஸ்கியின் பயணத்துக்கு முதல் 2 பிரதான அதிபர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். ஒன்று பிரான்சின் அதிபர் சென்றிருந்தார். அதற்கு அடுத்ததாக பிரித்தானியாவின் பிரதமர் சென்றிருந்தார். 2 பயணங்களும் இந்த செலன்ஸ்கியின் பயணத்தைக்கு முன்னோடியாகத்தான் அமைந்திருந்தது. ஆனால் அது 2ம் தோல்வியில் முடிவடைந்தது. அமெரிக்கா இந்த விட்டுக் கொடுப்புக்கும் போகவில்லை. பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பாகத்தான் இவர்கள் சென்றது. அப்ப பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு அமெரிக்கா தயார் இல்லை. ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொன்னால் அது எவ்வாறு இப்ப செக்யூரிட்டி கவுன்சிலுக்களால தான் கொண்டு வரலாம். அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முதலில் விளங்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் செக்யூரிட்டி கவுன்சிலுக்களால கொண்டு வரலாம். அங்கு வீட்டோ அதிகாரத்துடன் ரஷ்யாவும் சீனாவும் இருக்கின்றது. அப்ப அங்கு கொண்டு வர முடியாது. சரி, இப்ப ஈரான் மாதிரி செக்யூரிட்டி கவுன்சில் இதை மீறி போய் அடிக்கலாம் என்று சொன்னால் அது ரஷ்யாவுடன் இயலாது. என்னென்று சொன்னால் கடந்த 3 வருடங்களில் ஒரு நேட்டோ ஒற்று படையினர் ஒரு துப்பாக்கி சின்னத்தை நேட்டோ ஒன்று சுடவில்லை. ஏனென்று தெரியும். அது சீனாவின் சிறப்பு தூதுவர வடிவாக சொல்லி இருந்தார். அதாவது ஏன் கடந்த 3 வருடத்தில் நேட்டோ ஒரு துப்பாக்கி சின்னத்தை கூட ரஷ்யாவுக்கு எதிராக சுடவில்லை என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற அணு ஆயுதம். அப்ப அவர்கள் கூறிவிட்டார்கள் அணு ஆயுதத்தை அழிப்போம். அப்ப அதுவும் சரி வராது. அப்ப செக்யூரிட்டி அது கரண்டின்றது, அதாவது பாதுகாப்பு உத்தரவாதம் என்றது சாத்தியமற்றது என்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்கா ரியாலிட்டியத்தான் அமெரிக்கா யோசிக்கின்றது. ஆனால் பிரச்சனை இப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் என்னென்றால் பங்கு பிரிப்பதில் தான் பிரச்சனை.
அதாவது இனி கிடக்கிறதை எவ்வாறு பங்கு பிரிப்பது என்பதெல்லாம் பிரச்சனை. இப்ப அந்த நீங்கள் அந்த கன்ஃபரன்ஸை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் ஜெலன்ஸ்கி கிட்டத்தட்ட ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று தான் சொல்லலாம். ஜேடி வேன்ஸுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மிகவும் முற்றி கொண்டு போன நிலையில் தான் ட்ரம்ப் இடையில் குறுக்கிட்டு இருந்தார். இருதரப்பும் கேவலமான வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார்கள். அதாவது ஜெலன்ஸ்கி ஜேடி வேன்ஸ் பிச் என்று பேசியதாகவும், அதே போல ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை ஸ்டூபிட் பிரசிடென்ட் என்று பேசியது என்றெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த காணொலிகள் எல்லா இடமும் இருந்தது. ஆனால் ட்ரம்ப் அந்த முடிவில் ஒன்று சொன்னார். இது ஒரு நல்லொரு தொலைக்காட்சி விவாதம். ஏனென்றால் என்ன நடைபெறுகிறது என்றதை அமெரிக்க மக்கள் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், இப்ப ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அல்லது ஜெலன்ஸ்கியாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் தேர்தலின் போது கமலா ஹாரிஸுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள். பிரித்தானியாவிலிருந்து 100 ராஜதந்திரிகள் அங்கு சென்றதாகவும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வீடியோ காணொலிகள் கூட பதிவாக இருக்கின்றன. கமலா ஹாரிஸுக்காக ஜெலன்ஸ்கி அங்கு போய் பென்சில்வேனியாவில் நின்று பிரச்சாரம் செய்தது. அதைத்தான் ஜேடி வேன்ஸ் கூறியிருந்தார். நீங்கள் எதிர்கட்சிக்கு பிரச்சாரம் செய்தவர்கள். ஆக ட்ரம்பை வெற்றி பெற செய்ததுக்கு பிரச்சாரம் செய்த ஒரே ஆள் ரஷ்ய பிரதமர் புட்டின் மட்டும்தான். அப்ப அது அடுத்த பிரச்சனை. அடுத்ததாக என்னென்று சொன்னால், ஜேடி வேன்ஸ் ஒன்றை கூறியிருக்கிறார். நீங்கள் இப்பவே ஆக்களை பலவந்தமாக பிடித்துத்தான் முன்னரங்குக்கு அனுப்புகிறீர்கள். அப்ப பெருமளவானவர்கள் தப்பி ஓடுகிறார்கள் உக்ரைனிலிருந்து காசு ஏஜென்சிகள் மூலம் காசை கட்டி. அப்ப அங்குள்ள மக்களுக்கு போரில் விருப்பம் இல்லை. ஒவ்வொரு பலவீனமான நிலையில் இருக்கிற உங்களால் என்னென்று அந்த களமுனையை தக்க வைக்க முடியும். அதனுடன் உங்களுக்கு தெரியும், நடைபெற்றதை நான் இங்கு கூற தேவையில்லை. எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன நடைபெற்றிருக்கிறது. அத்துடன் வெளியேற்றப்பட்டார் என்றுதான் கூறப்படுகிறது. இப்ப அமெரிக்காவின் தேசிய அதாவது ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்ஸ் ஒன்றை கூறியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் செலன்ஸ்கியுடன் வந்த குழுவில் இருந்தவர்கள் செலன்ஸ்கியின் பிரதம ஆலோசகர், அமெரிக்காவுக்கான உக்ரைன் தூதுவர். அவர்கள் இருவரும் ஒரு அழுது விட்டார்கள் என்று சொல்லி, செலன்ஸ்கியின் அந்த என்னென்று சொன்னால் ஒரு உறவை முறித்தது மாதிரித்தான் போய்விட்டது சொல்ற ட்ரம்புடன். இப்ப நீங்கள் பாருங்கள், புட்டின் கூட ட்ரம்புடன் எதிர்த்து கலைக்கவில்லை என்றுக்கும். ட்ரம்ப் அவங்க சரியான டிப்ளமேட்டிக்கா ஒர்க் பண்றாங்க. இப்ப பாருங்கள், இப்ப அமெரிக்கான உதவி நின்று விட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் தான் கொடுக்க வேண்டும். அந்த விவாதம், அங்கு இடம்பெற்ற விவாதம் பார்த்த படையினரின் மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலையில் மிக பெரும் தாக்குதலை ரஷ்யா செய்தால் பல இடங்களை பிடிக்கலாம். ஆனால் ரஷ்யா அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் தான் இப்போது தாக்கினால் ரஷ்யா தாக்குறது என்று சொல்லி அந்த கதையை சீனே மாறிவிடும். அமைதி இல்லை, ரஷ்யா அமைதியை விரும்பவில்லை என்று சீனே மாறிவிடும். அவங்க பேசாம இருக்கிறாங்க. அப்ப அதே போலதான் ட்ரம்ப் கூறுவது எல்லாத்துக்கும் ஓமெண்ட். இப்ப கனிம வளம் தொடர்பாக பேசிய போது புட்டின் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நாங்களும் சேர்ந்து செய்யலாம், என்கிற கனிம வளத்தையும் அமெரிக்க கம்பெனியும் நாங்களும் சேர்ந்து செய்யலாம். இலோன் மஸ்க் இந்த நியூரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆய்வு என்றாலும் விண்வெளி ஆய்வு என்றாலும் அதுக்கும் ரஷ்யா நாங்களும் சேர்ந்து செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். அப்ப அந்த டிப்ளோமேட்டிக்காக ட்ரம்பை அணுக முடியாத ஒரு நிலையை உக்ரைன் எட்டிவிட்டது. அதுதான் அந்த நிகழ்வின் ஒரு வரி சுருக்கம். அடுத்ததாக இதை பிரேசிலின் அதிபர் லூலாஸ் டி சில்வா ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது அன்று நடந்த விவாதம் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார். நிறைய விடயங்களை இங்கே கூறியிருக்கிறீர்கள். கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். அமெரிக்கா, ரஷ்யா, யுக்ரைன் என்று பார்க்காமல் உலகத்திலேயே முதல் நிலையில் நிற்கிற வல்லரசு நாடு, உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. இவ்வளவு ஒரு அநாகரிக விதமான விதத்தில் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், ஜேடி வான்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் ஒருவருக்கு எதிராக அவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டது நாகரிகமற்ற ஒரு செயலாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். கூறலாம் அரசுறவியல் சரியாக இல்லை என்று சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்டிருப்பவர் யுக்ரைன், ஜெலன்ஸ்கி. ஏன்? அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் தான் அவர்கள் இந்த போரை நடத்தினார்கள். அப்ப அமெரிக்காவுக்கு பொறுப்பு இல்லையா?
இந்த விடயத்தை கையாளும் பொழுது கவனமாக கையாள வேண்டும் என்று ஏன் அவ்வாறு சிந்திக்காமல் அதிரடி தாக்குதலை நடத்தினார்கள்? இதை சிங்கர் சொன்னார், அமெரிக்காவோட நாங்கள் எதிரியா இருக்கிறது டேஞ்சர், ஆனால் நண்பனா இருக்கிறது ஃபேட்டல். அதே போலதான் ஆப்கானிஸ்தான்ல வடக்கு கூட்டணி என்று சொல்லி ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவோட சேர்ந்து தலிபானுக்கு எதிராக போராடி இருந்து கடைசியா விட்டுட்டு உடைக்க இப்படி அந்த பிளேன்ல இருந்து கீழே விழுந்து கூட செத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இறுதி நேரத்தில் அவர்களை கைவிட்டுத்தான் ஓடியது. இன்னும் 46 விமானங்கள் பக்கத்து நாடுகள்ல இருக்கிறது. அவசரமாக 7 பில்லியன் ஆயுதங்களை விட்டுட்டு தான் ஓடினார்கள். அமெரிக்கா சொல்றதுன்றதுக்காக உங்களுக்கு அமெரிக்கா சொல்றதுன்றதுக்காக போனது யாருடைய தவறுன்றது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒன்றை யோசித்து பாருங்கள். எந்த ஒரு நாட்டிலும் புத்திசாலிகளோ அந்த நாட்டின் மேல் அக்கறை கொண்டவர்களோ தலைவராக இருப்பதை அமெரிக்கா விரும்பாது. இவரை கொண்டு வரும்போது 2014 ஒரு கொமேடியன், அரசியல் இந்த அறிவும் இல்லை. அப்படியானவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை. சரி, உங்களிடம் ஒரு நாடு இல்லையா இருக்கிறது. அப்ப ரஷ்யா அவன் கூறுகிறார்கள் மின்ஸ் உடன்பாட்டுக்கு பிற்பாடு 16,000 பேரை படுகொலை செய்திருக்கிறீர்கள் டொன்பாஸ் பகுதியில். அப்ப அவர்கள் கூறுகிறார்கள், உங்களிடம் ஒரு நாடு இருக்கின்றது, பக்கத்தில் இருக்கிற பெரிய நாட்டுடன் நீங்கள் நட்புறவாக இல்லாமல் எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவின் சொல்லை நம்பி நீங்கள் சண்டையில் இறங்கினீர்கள். ஓகே, சரி, யாரு நம்பி சண்டையில் இறங்கினீர்கள்? அமெரிக்காவை. இப்போது யார் சொல்றது நிப்பாட்ட சொல்லி அமெரிக்கா நிப்பாட்ட வேண்டியானே? இல்ல, அது நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி, அதான் நிலை. ஆனால் அமெரிக்காவை மீறி இந்த உலக பரப்பில் யாருமே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் இப்ப நாங்கள் எங்கட தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையிலும் கடைசியில் என்ன அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அப்படி என்றால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த போர் நடந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இல்லை என்று சொல்லி இருந்தால், அமெரிக்காவுக்கு ஆதரவாக நாங்கள் போராட மாட்டோம் என்று சொல்லி இருந்தால், நீங்கள் நினைக்கிறீர்களா அமெரிக்கா விட்டு வைத்திருக்கும் என்று? அவரை கொண்டே போராடுவது உண்மையில் அங்கிருந்த ஒரு அரசை கவிட்டுத்தான் வந்தார்கள். ராணுவ புரட்சி மூலம் தான் வந்தார்கள் 2014 ரஷ்யா தன் பாதுகாப்பு கருதி போம்போட்டர், இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாவுக்கு போம்போட்டர் துறைமுகம் என்றது சூடான கடல் தண்ணீர், குளிரற்ற கடல் தண்ணீர் உள்ள துறைமுகம் கிரைமியா. அதை விட்டால் ரஷ்யாவின் பாதுகாப்பு அவுட். அப்ப ரஷ்யா அதை உடனடியாக 2014 இந்த பிரச்சனைக்காக. அப்ப 1991 ரஷ்யா சோவியத் ஒன்றிய வீழ்ச்சி அடைந்த போது இனி நேட்டோ தேவையில்லை என்றுதான் கூறினார். நேட்டோவை அது வாய்மொழி, அது எழுத்துல யாரும் வாங்கவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு பெருமளவான நாடுகளை சேர்த்துக் கொண்டு வந்தார்கள். அப்பவும் ரஷ்யா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருந்தது. இது உண்மையில் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை ஒரு பால்வா சாவா என்ற போராட்டம். உக்ரைனும் நேட்டோக்கு போனால் ரஷ்யா என்ற தேசம் இருக்க முடியாது என்ற ஒரு நிலை. அப்ப நீங்கள் பக்கத்து நாட்டின் அமெரிக்கா எத்தனை 1000 மைலுக்கு இங்க இருக்கிற அங்கால இருக்கிற அமெரிக்கா தன் பாதுகாப்பு தொடர்பாக உக்ரைனை யோசிக்கிறது, பக்கத்தில் இருக்கிற ரஷ்யா யோசிப்பது தவறு என்று கூற முடியாது. நீங்க அதை மீறி அமெரிக்காவின் சொல்லை கேட்டு சென்றவர்கள் இப்ப அந்த போற நீங்க கூறியது போல இப்ப அமெரிக்கா ட்ரம்ப் ஒன்றை கூறுகிறார். ஏனென்றால் போர் தொடங்கிய ஒரு கொஞ்ச நாளைக்குள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது அமைதிக்கு போறதுக்கு. அது ஈஸ்டர்ன்புல்ல கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. ஆனால் அதை குழப்பியது பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன். இறுதியில் கையெழுத்து போடுகிற நேரம் அவர் கூறியது என்றால், அடுத்த நேட்டோவின் செக்ரட்டரி நான் தான், நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வோம். நேட்டோ அமெரிக்காவை மீறி நேட்டோ எதுவும் செய்ய முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நேட்டோவின் பாதுகாப்பு செலவில் 70% அமெரிக்காவா, மிச்சம் 30 மிச்ச 30 நாடுகளும் பங்கு போட்டுக் கொள்றீங்க. அதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா 880 பில்லியன், யூகே 65, பிரான்ஸ் 56 பில்லியன், கனடா 29 பில்லியன், ஜெர்மன் மட்டும்தான் 68 பில்லியன். சரி, இப்ப பிரச்சனை அமெரிக்கா நிறுத்தினால் இப்ப அவசரமாக லண்டன் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். லண்டனுக்கு இப்ப செலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் கனடிய பிரதமரும் வைத்ததில் இப்போ என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஜெர்மன் $3 பில்லியன் யூரோக்களை கொடுக்கின்றது,
பிரித்தானியா 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ்களை ஏர் டிஃபென்ஸ் வாங்க கொடுக்கிறது. அதே நேரம் இன்னொரு 2 பில்லியனை உதவியாக கொடுக்கிறது. ஆனால் இந்த 1.6 பில்லியனுக்கு 5000 ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் வாங்கலாம். அது எங்கேண்டா பெல்ஃபாஸ்ட்ல உற்பத்தி செய்யற கம்பெனி. அப்ப பிரித்தானிய பிரதமர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிறார் என்னென்றால், இந்த 1.6 பில்லியனை நான் கொடுத்திருக்கிறேன், அதில் 5000 மிசைல்ஸ்களை வாங்குவார்கள், அது எங்கட பெல்ஃபாஸ்ட்ல உற்பத்தி செய்யற கம்பெனியில வாங்குவார்கள், எனவே எங்கட காசும் எங்கள்கிட்ட இருக்கும், எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கூடும். இப்ப அதே மாதிரி தான் இப்ப அமெரிக்காவும் செய்திருக்கிறது. அமெரிக்கா ஆரம்பத்தில் காசை கொடுத்தார்கள் அடியுங்கள் என்று, ஏனென்றால் ரஷ்யாவினுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்று, அவருடைய ஆயுத பலத்தை குறைக்க வேண்டும் என்று. இப்பொழுது அடித்து ஆயுத பலத்தை குறைத்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொடுத்த காசுக்கு எங்களுக்கு பொருள் வேணும், அதாவது மினரல்ஸ் வேணும். அதான் நான் ஆரம்பத்தில் கேட்டது. அதாவது யுக்ரைனை பொறுத்த மட்டில் ஒரு இக்கட்டான நிலை, போருக்கு போகாமல் விடவும் முடியாது, போருக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஜெலன்ஸ்கியை யுக்ரைனை பொறுத்த மட்டில் யார் மீது குறை கூறுவது? அந்த இது போர் ஆரம்பிக்கும் போதே பிரேசில் அதிபர் கூறினார், ஒரு கொமேடியனிட்ட நாட்டை கொடுத்தால் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் கொஞ்ச நாளில் பார்ப்பீர்கள். இப்போது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் இதைத்தான் திரும்பியது. ஏனென்றால் உக்ரைனுக்கு தான் கொடுக்கிற அடி, மேற்குலகத்தை நம்பி உக்ரைன் பட போற துன்பம், இது ஏனைய நாடுகளுக்கு ஒரு பாடம். இனிமேல் இந்த நாடும் இவ்வாறு மக்கள் இறங்காது. நீங்க பாருங்கள், உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஜோர்ஜியாவை அதற்குள் போருக்கு தள்ள யோசித்தார்கள், ஸ்லோவாக்கியாவை தள்ள யோசித்தார்கள். ஸ்லோவாக்கியா பிரதமரை சுட்டார்கள், அவர் மயிரிழையில் தான் உயிர் தப்பினார். அப்படி இருந்தும் அவர்கள் போகையில் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணம், எங்கட மக்களும் உக்ரைன் மக்கள் மாதிரி வேற நாங்கள் விரும்பல, நாங்கள் உயிரை விட்டுட்டு போறோம், ஆனால் நாங்கள் கடைசி வரையும் போக மாட்டோம் விட்டுட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், அவங்க அறியல் ஒரு அரசியல்வாதிகள். இப்ப EU இப்ப லண்டன்ல ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மாநாட்டுல இந்த போருக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் எல்லோரும் இந்த கனடா படையை அனுப்ப போவதாக கூறியிருக்கிறார்கள். இவர்களும் படையை அனுப்ப போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் படையை அனுப்புவதற்கு அமெரிக்கா நேட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த விடாது, அது அடுத்தபடியா. அப்ப இப்ப ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறது, கனடா படையை அனுப்பலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் கனடாவின் எல்லையை, அதாவது ரஷ்யாவின் வெளிவார பேச்சாளர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், கனடா பிரச்சனையிலே படையை அனுப்பலாம், ஆனால் கனடாவின் எல்லையை அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பதற்கு படையினர் இருப்பார்களோ தெரியாது என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா உண்மையில் நீங்கள் யோசிங்கள், உண்மையில் அமெரிக்காவுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஷ்யாவை அடிக்க கிடைக்கும் என்று சொன்னால் அமெரிக்கா பின்வாங்காது. அமெரிக்கா கொண்டு தெரிகிறது இந்த போரில் வெல்ல முடியும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும் பொழுது அவ்வாறான நிலைமை ஏற்படாது. ஏனென்றால் அவருக்கு பணம் தானே, ரஷ்யாவிடமிருந்து எவ்வளவு தான் கறக்க முடியுமோ அதை கறப்பது தானே அவருடைய நோக்கம். அவர் ரஷ்யாவுக்கு எதிராக அடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் அவர் அடிப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவரை பொறுத்தவரை வெல்லலாம் என்றால், அதிலிருந்து காசை கறக்கலாம் என்றால் அடிப்பார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், இது வெல்ல முடியாத போர். அடுத்ததாக இப்ப பாருங்கள், 37 ட்ரில்லியனை அமெரிக்கா தான் செலவழித்திருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகள் ஒரு நீங்க பாருங்க, நேட்டோவுக்கான செலவிலும் 70% அமெரிக்காவின் தலையில் சுமத்தி விட்டு இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த விதத்திலும் தனக்கு உதவி செய்யவில்லை என்பது அமெரிக்காவின் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், அமெரிக்காவை மற்றது என்னென்றால் டொனால்ட் ட்ரம்பை கொண்டு நடத்துவதும் பெருமளவில் பிசினஸ் காரணம் தான். இப்ப பாருங்க, நோர்த் ஸ்ட்ரீம் 1 2 திறக்க போறாங்க. இரகசியமாக ட்ரம்பின் ஒரு ஆலோசகர், சிறப்பு பிரதிநிதி ரிச்சர்ட் ஜெர்னர், அவர் கிட்டத்தட்ட சுவிஸுக்கு பல தடவைகள் பயணம் செய்திருக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க அவர்கள் என்னென்றால், அது அமெரிக்கா எடுக்கவில்லையா, அமெரிக்காவில் இருந்த பிசினஸ் காரன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இனி ஜெர்மன் இதுவரையில் என்ன செய்தது, ஜெர்மன் ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எரிபொருட்களை வாங்கியது. இனி என்ன செய்ய போறது, ரஷ்யா அந்த விலையில் தான் விற்க போறது, அமெரிக்க கம்பெனி வாங்கி அதிக விலையில் ஜெர்மனுக்கு விற்க போகுது. அப்ப இதில் அமெரிக்காவுக்கு லாபம், ரஷ்யாவுக்கு லாபம். அப்ப பாதிக்கப்பட போறது ஐரோப்பிய ஒன்றியம் தான். அப்ப இனி வரும் காலத்தில் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், உலகில் எந்த ஒரு பொருள் வித்தாலும் அதில் ஒரு பகுதி அமெரிக்காவுக்கு போக வேண்டும். இந்த முன்னைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், முன்னைய காலங்களில் போனது போல அதைத்தான் இப்ப சொன்னார்கள், ஆப்பிரிக்கா நாடுகளில் என்ன நடைபெறுகிறது என்றால், முன்னர் எப்படி காலனித்துவமாக ஆட்சி செய்தார்களோ இப்ப அந்த ஆட்சியை கோஆபரேட் நிறுவனங்கள் செய்கின்றன. அவ்வளவுதான் வித்தியாசம். 19ஆம் நூற்றாண்டில்
காலனித்துவமாக இருந்தது, மன்னர்களின் ஆட்சியாக இருந்தது அல்லது ஆக்கிரமிப்பாக இருந்தது. இப்போது 21வது நூற்றாண்டில் அது என்னென்று சொன்னால் கோஆபரேட் நிறுவனம். ஆனால் இப்ப அமெரிக்காவை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு அடாவடித்தனமாக நீங்கள் பார்க்க வைப்ப யுக்ரைனுடைய நிலைப்பாடு புரியும். ஆனால் தங்களுடைய தேவை கருதி யுக்ரைனை தூண்டி இவ்வாறான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டு அடாவடித்தனமாக செயல்படுவதாக நீங்க இனி மற்றது அவர்களுக்கு வருமானம் பெறப்போகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நியாயம், நீதி, நேர்மைக்கு இனி இடம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அது எப்ப இருந்திருக்குது? இப்ப நீங்கள் பாருங்கள், இப்ப ஐக்கிய நாடுகள் சபையிட்ட எந்த தீர்மானம் அமெரிக்காவுக்கு எதிராக வந்திருக்கிறது? இஸ்ரேல் பிரதமர் மீது புடிய பிராந்து போட்டவர் குடும்பமே வீட்டை விட்டு வெளியேற இல்லாம நிக்கிறது. அதுக்கு பேர் ஐசிசி என்று பேர். ஏனென்றால் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் கொலாப்ஸ். இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவில இருந்து அமெரிக்கா விலகி விட்டது. இப்ப 58வது கூட்டத்தொடர் நடைபெறுகிறது ஜெனீவாவில். அதுல அமெரிக்கா இல்லை. அமெரிக்காவை நம்பி இலங்கையில் சாட்சிகளை சேகரிப்போம், பாதுகாப்போம் என்ற திட்டத்துக்கும் இப்ப நிதி இல்லை என்று சண்டே டைம்ஸ் எழுதியிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா அதுக்கு நிதியை வழங்காது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப தனக்கு தேவை என்னும் போதுதான் அமெரிக்கா செய்யுமே தவிர இப்ப இவ்வளவு நிதியை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் முன்னே அரசு செய்ததும் சரியான தவறுகள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான செலிபிரிட்டிஸ் போய் உக்ரைன் அதிபருடன் ஒரு படங்களை எல்லாம் எடுத்து வெளியிட்டார்கள். இப்போது தகவலை வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள் எத்தனை மில்லியன் டாலர்கள் அவர்களுக்கு அங்கு போவதற்கு வழங்கியது என்று சொல்லி. இந்த டைம்ஸ் நாளேடு கூட, டைம்ஸ் மேகசின் கூட செலன்ஸ்கியின் படத்தை முன்னுக்கு போடுவதற்கு $4 மில்லியன் யுஎஸ்ஐடிடம் வந்து வாங்கியிருக்கிறது. எல்லாம் ஒரு ஸ்கேம். இந்த போரே ஒரு ஸ்கேம். அப்ப திருடர்கள் எல்லாருக்கும் இப்ப பிரச்சனை என்னன்னா எல்லா திருடர்களுக்கும் இடையிலான பங்கு பிரிக்கிறது. களவாணிகள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய உண்மை முகத்தை உடைத்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். நாங்கள் இன்னும் சில நாடுகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நிறைய சுவாரஸ்யமான விடயம் இருக்கின்றது. நாங்கள் இன்று யுக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா இந்த விடயத்தோடு நின்று விடுவோம் என்று நம்புகிறேன். என்றால் என்னுடைய நிறைய கேள்விகள் இருக்கிறது. இனி டொனால்ட் ட்ரம்ப்பும் செலன்ஸ்கி அவர்களும் அந்த ஆவேசத்தில் பேசிய அந்த உரையாடலின் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யோ கேம்பிளிங் வித் வேர்ல்ட் வார் 3, அதாவது 3வது உலகப் போருக்கு சூதாடுவது போல் உங்களுடைய செயல்பாடு இருக்கின்றது கூறினார். இது ஒரு மிரட்டல் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? என்னென்று சொன்னால் நாங்களும் பல தடவைகள் இதில் கதைத்திருக்கிறோம். 3வது உலகப் போரை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. ரஷ்யாவின் உட்பகுதிகளை அடிக்கிறார்கள். பெருமளவான நவீன ஆயுதங்கள் கொண்டு தாக்குகிறார்கள். அப்ப ரஷ்யா மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறது, நாங்கள் இப்ப நீங்கள் ஒரு எல்லை வரையும் தான் நாங்கள் பார்ப்போம் என்று. இப்ப நீங்கள் ஒன்றை யோசிங்கள். இப்ப கியூபாக்கு நீங்கள் எல்லோருமாக சேர்ந்த ஆயுதங்களை கொடுத்து கியூபா அமெரிக்காவின் உட்கட்டுமானங்கள், எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி அமெரிக்க இப்ப கர்க்ஸ் பகுதியை போல அமெரிக்காவின் ஒரு பகுதியை கைப்பற்றி தொடர்ச்சியாக அதுக்கு நீங்கள் எல்லா மற்ற நாடுகள் எல்லாம் தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி கொண்டிருந்தால் அமெரிக்கா என்ன செய்யும்? ரஷ்யா என்றாலும் இவ்வளவு தூரம் இருக்கிறது. அமெரிக்கா இத்தனை சாம்பலாகி இருப்பாங்க. அந்த இடமே இப்ப காசாவில் என்ன நடந்ததோ அந்த இடத்துல ஒரு புல்லு முளைக்காத அளவுக்கு செய்திருப்பாங்க. என்றால் அது அந்த நாட்டின் பாதுகாப்பு. அப்ப ரஷ்யா மீண்டும் மீண்டும் சொன்னது அது அதாவது ஒன்று தன் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜியையும் அவர்கள் மாற்றி விட்டாங்க. அப்ப இந்த தங்களுக்கு ஆபத்து வரும்போது யாரும் பிரசிடென்ட் அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தலாம் அணு ஆயுதத்தையும். அது மட்டுமல்லாது ஓர்னிச் என்ற கடைசியாக அவங்க பயன்படுத்திய ஏவுகணை தான் மிக மிக முக்கியமானது, ஹைப்போசோனிக் ஏவுகணை. அது கிட்டத்தட்ட அதுக்கு அணுக்குண்டு தேவையில்லை. அப்ப அணுக்குண்டு தேவையில்லை என்று சொன்னால் அது அணு ஆயுத உடன்பாட்டுக்கும் வராது, அது புது ஆயுதம். அப்ப அதுக்கு இனி உடன்பாடு எழுத வேண்டும். அதை எப்படி பாதிப்பது, 2 தரப்பும் எவ்வாறு அதை கையாளுவது என்று பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மீண்டும் ரஷ்யாவுடன் பேச வேண்டும் என்ற எல்லா டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் முறிஞ்சு போச்சு. அப்ப மீண்டும் ரஷ்யாவுடன் தான் பேச வேண்டும். உலகிலேயே மிகப்பெரிய அணு ஆயுதம் கொண்டு இப்ப நீங்கள் நேட்டோவில எத்தனை பேர்கிட்ட இருக்கு அணு ஆயுதம் என்று பார்த்தால் ஐரோப்பாவில பிரான்ஸ்கிட்ட இருக்கு, பிரித்தானியாவிட்ட இருக்கு, அமெரிக்காவிட்ட இருக்கு, இஸ்ரேல்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆனால் உத்தியோகபூர்வமாக இல்லை. ஆனால் இத்தனை பேர்ட்டையும் கூட்டினாலும் அதை விட கூடத்தான் ரஷ்யாவிடம் இருக்கின்றது, அணு ஆயுதங்கள் இருக்கின்றது. அதுதான் சீன அதிபரும் கூறினார். அப்ப உண்மையில் இதோடு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விளிம்பில தான் நின்றுறாங்க 3வது உலக போர். உக்ரைன் இன்னொன்றை கூறுகிறார்கள், உக்ரைன் ரஷ்ய அதிபர் பூட்டினை படுகொலை செய்வதற்கு முயன்றது என்று கூறுகிறார்கள். அவ்வாறு ஒன்று நடைபெற்றிருந்தால்
மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக இருந்திருக்கு. அப்ப உண்மையா இப்ப நீங்க பாருங்கள், இப்ப மெப்ப கூட போட்டு காட்டுகிறார்கள். இப்ப இந்த ரஷ்யாண்ட இறுதியாக அவங்க பரிசோதித்த ஏவுகணை 6 போகெட்ஸை சுமந்து வரும். அது லண்டனில் விழுந்தது என்று சொன்னால் அந்த குரைடன் தான் அதன் எல்லை. இஞ்சாலி பக்கம் குரைடன், அங்காளி பக்கம் இல்ஃபர்ட், அந்த லண்டன் அந்த M25 உள் சர்க்கிள் அவ்வளவும் இல்லை. ஒரு ஏவுகணை அதை போட்டு காட்டுறாங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் பண்ணும் என்று சொல்லி. அப்ப அப்ப என்று சொன்னால் ஒரு லெவல் தான். இப்ப அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஏன் அமெரிக்கா வெளியேறியது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியனை செலவழித்து விட்டார்கள். அதனால் பிரயோசனம் இல்லை என்னும் போது நீ அதை வெளியேற வேண்டிய. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அமெரிக்காவை நம்பி களமிறக்கிற நாங்கள் தான் அதை யோசிக்க வேண்டியமே தவிர அவர்களுக்கு ஒரு தங்கட பாதுகாப்பு எதிரியை அளிக்கிறது என்பதுதான் அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியது போல 3வது உலக போர்ன்றது அந்த விளிம்பில் தான் நாங்கள் நின்றோம். நாங்கள் மட்டுமில்லை, ஹங்கேரி அதிபர் மதத்தான் சொன்னார், சேர்பியாட் அதிபர் மதத்தை தான் சொன்னார், சவுத் ஆப்பிரிக்கா அதைத்தான் கூறிக்கொண்டிருந்தது தொடர்ச்சியாக. நீங்கள் போரை நிறுத்துங்கள், இது இப்படியே விரிவடைந்து இறுதியாக. ஏனென்றால் முதலில் பைடன் கூறினார் போர் ஆரம்பித்த போது டாங்கி கொடுக்க மாட்டேன், டாங்கியை கொடுத்தால் 3வது உலக போர் வந்துடும். ஆனால் பிறகு ஏப்ரஹாம் டேங்க் கொடுத்தார்கள். அதன் பிறகு பேட்ரியாட் ஏவுகணைகளை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நீண்ட தூர ஏவுகணைகளை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு F-16 கொடுக்கிறேன் என்றார்கள். அப்ப இப்படியே விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு போதும். அப்ப F-16 அடுத்தது என்ன என்று சொன்னால் அணுவாயுதமாகத்தான் இருக்கும். சின்னத்தனமாக அந்த உரையாடல் இருந்தது. அதாவது நான் ஜாவ்லின் கொடுத்தேன் என்றெல்லாம் கூறினது குழந்தை புள்ளிகள் கோவத்தில் பிராம்ல இருந்து டாய்ஸ் எடுத்து எறிகிற மாதிரியான ஒரு செயல்பாடு போல தான் இருந்தது. இதே நேரத்தில் இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது கியர்ஸ்டார்மர் அவர்கள் சென்ற பொழுது கூட ஜேடி வான்ஸும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இருவருமாக இரட்டியர்களாகத்தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் தெரிகிறது. அங்கே அவர்களுக்கு இடையில் கருத்து மோதல் ஒன்று வந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்ற ஃப்ரீ ஸ்பீச், பேச்சு சுதந்திரம் தொடர்பாக இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான், அவர் அதை நானும் பார்த்தேன், கூறியிருக்கிறார். நேரடியாகவே கூறினார், உங்கள் நாட்டில் நீங்கள் பேச்சு சுதந்திரத்துக்கு மறுக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். என்ற பிரித்தானியா அண்மையில் ஆப்பிள் நிறுவனத்துக்குடன் பிரித்தானியாவுக்கும் இடையில் பெரிய மோதல்கள் வெடித்தது. ஆப்பிள் நிறுவனம் அந்த பிரித்தானியா கேட்கிற போது தகவல்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு தர வேண்டும் என்று சொல்லி, அதாவது எல்லோரையும் கண்காணிக்க வேண்டும் என்று. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அமெரிக்கா நட்புறவாக இருந்தாலும் அல்லது பார்ட்னராக இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்கின்றது என்பதை அது கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கு. எல்லோரையும் அது கண்காணி, அவங்க எல்லோரையும் தங்களோட கண்காணி. ஜெர்மன் என்ன செய்கிறது, எது செய்கிறது, அவர்களுடைய வர்த்தகங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அதுதான். அடுத்ததாக இப்ப நைஜல் ஃபராஜாக இருக்கலாம், அவருக்கு நேரடியாக சப்போர்ட்டை வழங்குகிறார்கள். இப்ப நீங்கள் ஜெர்மன் தேர்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்த்தரப்புக்குத்தான் இலோன் மஸ்க் ஆதரவை வழங்கியிருக்கிறார். அவ்வாறு வழங்கும் போது அவர்கள் மீது இந்த அரசு தாக்குதலை நடத்தும், இந்த அரசு அவர்களுக்கு எதிராக சில சட்டங்களை அல்லது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இருக்கும் போது அதனை அவர் பேச்சு சுதந்திரம் இல்லை என்று கூறுகிறார். உண்மையில் அது அமெரிக்காவிலும் இல்லை. ஆனால் அமெரிக்காவிலும் பல தடை இருக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை அவர்கள் தடை செய்வார்கள், ஹுவாவையை தடை செய்வார்கள், தங்களது பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று கூறுவார்கள். இப்ப நீங்கள் கூகுளை பார்க்கலாம் அல்லது யூடியூப்பை பார்க்கலாம் அல்லது பேஸ்புக்கை பார்க்கலாம். அதில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுத முடியாது, அவர்கள் நீக்கி விடுவார்கள் அல்லது உங்களை தடை செய்து விடுவார்கள். ஆனாலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விரிசல்களாகத்தான் இதை பார்க்கலாம். இதை அவர் ஏன் கூறுகிறார் உங்களுக்கு தெரியும். முனிச் கூட உடன் கான்ஃபரன்ஸ்ல ஜேடி வான்ஸ் பேசினது. அப்ப அதிலும் பெரிய முருகலாகத்தான் இருந்தது. என்னென்றால், அதாவது கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியம் பெரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது, வெற்றியை ஈட்டுவது. ட்ரம்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருந்தார்கள் தேர்தலின் போது. ஐரோப்பாவிலிருந்து நூற்றுக்கணக்கான பிரதிநிதிகள் அங்கு பிரச்சாரத்துக்கு கூட போயிருந்தார்கள், ஜெலன்ஸ்கியும் போயிருந்தார். ஆக ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஒரே ஆள் புட்டின் மட்டும்தான். அப்போ இது ரிவெஞ்ச் எடுக்கிறாரா? அவங்க ஒன்று ரிவெஞ்ச். அடுத்ததாக என்னென்றால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒன்று தெரிகிறது, தங்கட
வீழ்ச்சி வந்து ஆரம்பமாகின்றது. ஏனென்று சொன்னால் இப்ப பிரிக்ஸ் பலமாக எழுகிறது. பிரிக்ஸை வந்து நேரடியாக மோதி அடிக்க முடியாது. அப்ப பிரிக்ஸ்ல இருக்கிற நாடுகளுடன் தயவில போய்த்தான் செய்யலாம். அமெரிக்காவுக்கு 2 முகம் இருக்கின்றது. அடிக்க வேண்டிய இடத்தில் தான் அடிப்பார்கள், இல்லை என்று சொன்னால் பணிந்து போய் விடுவார்கள். ஏதாவது வழி என்றால் அவரை அதாவது உங்களுக்கு தெரியும் ராஜதந்திரம் என்றால் என்னென்றால் கையில கல்லு கிடைக்கும் வரையும் நாயோட பேச்சுவார்த்தை நடத்துறது. அதே போலதான் இப்ப தங்களால் முடியாது விட்டால் தங்களால் முடிகிற காலம் வரும் வரையும் அவர்களை இழுத்தடிப்பது. அது ரஷ்யாவுக்கும் தெரியும். இது ஒரு உண்மையாரு சதுரங்க ஆட்டம் தான். ஆனால் இதுக்கு இடையில் சிக்கப்பட்டு தவிப்பது யார் என்று பார்த்தால் ஐரோப்பிய ஒன்றியம். இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த ஸ்பெயின்ல இருந்து வர்ற ஒரு பத்திரிகை வந்து எல் முண்டோ என்று சொல்ற ஒரு பத்திரிகை அது கூறியிருக்கிற என்னென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் நிதியை வழங்கலாம் உக்ரைனுக்கு, ஆனால் சில மாதங்களுக்கு தான் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியும். அமெரிக்கா துப்புரவா நிறுத்தியது என்றால் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. மற்றது நீங்க பாருங்கன்னா அமெரிக்காவின் செய்மதிகள், அமெரிக்காவின் உளவு விமானங்கள், இலோன் மஸ்க் ஸ்டார் லிங்க் என்ற அந்த செயற்கை சேட்டலைட் இணையதளங்கள், இவைதான் அந்த களமுனையில் உக்ரைனுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லது வெற்றியை உக்ரைனை வெற்றி என்று கூறுவதை விட தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் ட்ரம்ப் கூறினார், நீங்கள் 2 கிழமையில் முடிந்திருப்பீர்கள் எங்கள் உதவிகள் இல்லை என்று சொன்னார். அதுக்கு செலன்ஸ்கி என்ன கூறினார்னா இல்லை 2 கிழமையில 3 நாட்களுக்குள்ளேயே நாங்கள் முடிந்திருப்போம். அப்ப நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தப்பி பிழைத்ததே தன்னால் கொடுக்கப்பட்ட ஜவலின் என்று. அப்பதான் அவர் கூறினார், ஒபாமா வந்து ஷீட்டை தந்தார், பிளாங்கெட், பட் நான் தான் உங்களுக்கு ஆயுதங்களை தந்தேன். ஏன் அப்போது அமெரிக்காவுக்கு தெரிந்தது ஏதோ ஒரு வகையில் ஆயுதத்தை கொடுத்து போரை தூண்டுவார். அப்ப ட்ரம்ப் தான் தூண்டினவர். ஏன்னா ட்ரம்ப் அது தானே சொல்கிறார், ஜவலின் தந்தவர் என்ற போது ஜவலின் அங்கு அமைதிக்காக கொடுக்கப்படவில்லை, போருக்காகத்தான் கொடுக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு தெரிகிறது இப்போது அது சரி வராது. அப்ப உக்ரைனை பொறுத்தவரையில் என்ன 20% நிலத்தை இழந்தார்கள், 1.5 மில்லியன் மக்கள் இறந்தார்கள் படையினர், பெருமளவானவர்கள் அரவாசி பகுதி இல்லை. இப்போது 43 மில்லியன் மக்கள் இருந்தார்கள் சண்டை ஆரம்பிக்கும் போது. இப்போது டொன்பாஸ் பகுதி என்று சொல்லி அரவாசி அங்கால போட்டு இப்ப இருக்கிறதே 20 மில்லியன் மக்கள் தான். ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் அழிந்தன, எத்தனையோ பில்லியன் பொருளாதாரம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றை கூறுகிறார்கள். இப்ப ஹங்கேரி ஒன்றை கூறுகிறது. ஐரோப்பா ஹங்கேரி இல்லை, இந்த பிரான்ஸ்ல இருக்கிற அரசியல் தலைவர் மேரி லீ பென் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். ஐரோப்பா இப்ப 2ஆக பிரிந்திருக்கிறது. ஒரு ஐரோப்பா அமைதியை நாடுகிறது, ஒரு ஐரோப்பா போரை நாடுகிறது. ஹங்கேரி ஸ்லோவாக்கியா எல்லாம் அமைதி பக்கம் தான் நிற்கிறாங்க. தாங்கள் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உடன்படிக்கையில் கூட பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு கூட சைன் பண்ண மாட்டேன்னு தான் நிற்கிறாங்க. அப்ப அவன் சொல்லுறான், நான் அமைதியின் பக்கம் நிற்கிறேன், ஏனென்று சொன்னால் இன்னும் பல மில்லியன் மக்களை இழக்க வேண்டும். இப்ப ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார், நீங்கள் மில்லியன் மக்களின் உயிருடன் விளையாடுகிறீர்கள். சரி, இப்ப என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இப்ப என்னென்று சப்ரோசியா பகுதியில் இருக்கிற அணு உலை மீது எத்தனை தரம் தாக்கினார்கள். சரி, அது ஐரோப்பாவிலேயே மிகவும் பெரிய அணு உலை 6 ரியாக்டர் அங்கதான் இருக்கிறது. அது வெடிக்குமாக இருந்தால் ஜெர்மன் வரையும் பாதிப்பு இருக்கும். அதே போல ரஷ்யாவின் அணு உலையை தாக்க எத்தனை முயற்சித்தார்கள். சரி, அது அவ்வாறு தாக்கும் போது ரஷ்யா மீண்டும் தான் அங்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டால் ரஷ்யா அணு ஆயுதத்தை பாவிக்க தயங்க மாட்டார். அவ்வாறு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் எத்தனை மில்லியன் மக்கள் இறப்பார்கள். இப்ப ட்ரம்ப் போருக்கு நாங்கள் ஒன்றை யோசிக்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார், போர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்ப நாங்கள் ட்ரம்புக்கு எதிராக நிற்கிற அத்தனை பேரும் போருக்கு ஆதரவாக நிற்கிறார் என்றுதான் அர்த்தமாகும். ஆனால் அவருடைய உள்நோக்கம் வேறு. அதான் அந்த பிரச்சனை. மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது காரணம் என்னென்றால் அவருடைய உள்நோக்கம் ஒன்று, வெளியில் கூறுவது ஒன்று, உள்நோக்கம் என்ன ஒன்று. டொனால்ட் ட்ரம்ப்பும் செலன்ஸ்கி அவர்களுடைய அந்த சந்திப்பின் போது அதை முடித்த பின்பு நீங்கள் கூறினீர்கள் அவர் வெளியேற்றப்பட்டார், செலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார். நேரடியாகவே இங்கே பிரித்தானியாவில் உள்ள ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார். பிரித்தானியாவின் பிரதமர் கே ஸ்டார்மர் அவர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து கிங் சார்ல்ஸ் அவரை சந்தித்திருக்கின்றார்.
அவருக்கு நிறைய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. இனி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து எல்லோரும் வந்து பாதுகாப்பு தொடர்பாக, யுக்ரைன் தொடர்பாக பெரிய கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள்? இதுல எடுக்கப்பட்ட முடிவு என்னென்று சொன்னால், தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது. இப்ப அவசரமாக உக்ரைனுக்கு இரண்டால் அமெரிக்கா நிறுத்தியபடியால் அவசரமாக கிடைக்க வேண்டிய ஆயுதங்கள் என்று சொன்னால் ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு ஆயுதம். ஆனால் 3 கட்ட ஒரு போர் நிறுத்தத்துக்கானது, உதவிக்கானது என்று 3 கட்ட திட்டம் வகுத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. உண்மைதான். தற்போது தற்பாதுகாப்பு, அடுத்ததாக போர் நிறுத்தம், அடுத்ததாக அந்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான பாதுகாப்பு உத்தரவாதம், பிறகு மீள் கட்டுமானம். பிரச்சனை என்னவென்று சொன்னால், பாதுகாப்பு உத்தரவாதத்தில் தான் சிக்கல் எழுகிறது. அதை ரஷ்யா அனுமதிக்க, ரஷ்யா ஒன்றை கூறிவிட்டது, ஐநாவின் செக்யூரிட்டி கவுன்சிலின் அனுமதியின்றி எந்த படையினரையும் அங்கு களமிறக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இது உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் தன்னிச்சையாக ஒரு நாட்டின் மீது இப்படி செக்யூரிட்டி கண்டிஷன் என்று சொன்னால், இப்ப காசாக்கு உங்களால கொடுக்க முடியாது பாதுகாப்பு உத்தரவாதத்தை. அதுக்கு கொடுக்கலாமே, அதுக்கு கொடுக்க இயலாது. அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்கிறோம், நாங்கள் எல்லாரும் படை இறக்குகிறோம். ஐரோப்பா படை போய் காசாவில் இறங்க முடியாது. ஏன் வெவ்வேறு நாடுகளிலும் போர் இடம்பெறுகிறது, ஏன் அங்கு போக முடியாது? இப்ப ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது. இப்ப உண்மையில் அங்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லி படையினர் போய் இறங்கினால் அது நேட்டோ படையினர் இறங்கியதாகத்தான் இருக்கு. அப்ப முதலில் இவர்களின் திட்டம் என்னென்று சொன்னால், இதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருந்தது, கிட்டத்தட்ட 30,000 படையினரை ரஷ்யா, பிரான்சும் பிரித்தானியாவும் கொண்டு சென்று இறக்குவது. பிரித்தானியா பிரதமர் செல்லும் போது, இங்க அமெரிக்காவுக்கு சென்ற போது, அவர் அதில் அந்த அதே ஓவல் அலுவலகத்தில் கூறினார், நாங்கள் படையினரை, பிரித்தானியா படையினரை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம், அவர்கள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்குவார்கள், எங்கள் விமானங்கள் வானில் பறக்கும் என்று கூறிக்கொண்டிருக்க போது ட்ரம்ப் திரும்பி கேட்டார், ரஷ்யாவை நீங்கள் தனியே சமாளிப்பீங்களோ? அதுல இருந்த ஊடகவியலாளர் சிரிப்பொலிதான் பதிலாக கேட்டதை வழியே ஆன்சர்ல பெல் என்று அவர் விட்டுட்டார் என்று சொன்னால். ஆனால் பிறகு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் படையினரை அனுப்புகிறோம், வான் பாதுகாப்பை அமெரிக்கா தர சொல்லி வெள்ளை மாளிகை அதுக்கு மாட்டேன். உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரஷ்யாட்ட இருக்கிற நவீன S-400 S-500 எல்லாம் அவன் பெருசா பயன்படுத்தவே இல்லை. அவன் அதை வச்சு இப்ப நீங்க பார்க்கலாம், ஏன் ரஷ்யா வடகொரியாவில இருந்து படையினரை கொண்டு வந்து சண்டை பிடிக்கிறது? ஏன் புதிதாக சேர்த்த படையினரை, ரிசர்வ் படையினர் என்று சேர்த்தார்கள் 3 லட்சம் பேரை, அவர்களை வைத்து சண்டை பிடிக்கிறது? ஏன் இலங்கையிலிருந்து 550 பேர் போனவர்கள் இப்ப 59 பேர் இறந்து விட்டார்களாம்? ஏன் இலங்கையிலிருந்து கொண்டு போறது, இந்தியாவிலிருந்து கொண்டு போறது என்றால், ரஷ்யா தன் படையையும் ஆயுதங்களையும் வைத்திருக்கிறது நேட்டோவுக்காக. இப்ப நேட்டோ எந்த காரணத்துக்காக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வெளிக்கிட்டது? ரஷ்யா படை துறையை பலவீனப்படுத்துவதும், படையினரை பலவீனப்படுத்துவதும், ஆயுதங்களை அழிப்பதும். அது ரெண்டையும் தக்க வைத்தால்தான் ரஷ்யாவுக்கு வெற்றி. அப்ப ரஷ்யா என்ன செய்யறது? வடகொரியாட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கியது, ஈரான்கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கியது, சீனாட்ட இருந்து வாங்கியது, உலகம் இருக்கிற ஆட்களை சம்பளத்துக்கு கூட்டியிருந்தது, கூலிப்படையினரை, அவர்கள் தான் சண்டை பிடிக்கிறார்கள். அப்ப அமெரிக்கா கொண்டு தெரிகிறது, நாங்கள் 3 வருஷ போர்ல ரஷ்யா பலத்தை அளிக்க முடியவில்லை, அப்ப இனி நாங்கள் இறங்க முடியாது. அவ்வாறு கணிப்பிடுவது ஒரு சரியா? அதாவது வல்லரசு நாடு ரஷ்யாவை பொறுத்த மட்டும் அவருடைய ஆயுதத்தோடு ஒப்பிட முடியாது. நீங்களே சொன்னீர்கள், அவர்களிடம் இருக்கின்ற அணு ஆயுதத்தை நினைத்து பார்க்க முடியாது. ஏனைய நாடு அமெரிக்காவை கூட நினைத்து பார்க்க முடியாது. எவ்வாறு அப்படி ஒரு குறைவாக கணித்திருக்கிறார்கள்? அதுதான் இல்ல, அவர்கள் என்னென்று சொன்னால், களம் நீங்கள் பேப்பரும் பேனையும் இருந்தால் யாரும் திட்டங்களை போடலாம், ஆனால் அதை செயற்படுத்தும் போதுதான் அதுல இருக்கிற பல பிரச்சனைகளை காணலாம். அதான் கூறுவது என்னென்று சொன்னால், போர் எக்ஸ்பீரியன்ஸ் என்று. சில அமெரிக்கா தன் படையினரை தொடர்ச்சியாக போரில் ஈடுபடுத்துறது ஏனென்று சொன்னால், ஒரு களமுனையில தான் நீங்கள் அதை பயிற்சியோடு இருக்க வேண்டும் என்று. மற்றது என்னென்ன அங்க போகத்தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை எல்லாம் பார்ப்பீங்க. அதாவது ப்ராப்ளம் சோல்விங், நாங்கள் அதை ட்ரபிள் ஷூட்டிங், ப்ராப்ளம் சோல்விங் என்று பிறகுதான் இருக்கா. நீங்கள் கம்பெனில கூட ஒரு ப்ராடக்டை நாங்கள் டிசைன் பண்ணிட்டா,
அது ஓகேயா இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷனுக்கு போய்க்கதான் அங்க கண்ண பிரச்சனைகள் வரும். அவ்வளவும் சோர்ட் அவுட் பண்ண பிறகுதான் அது ஒரு சுமூத்தா போகும். அப்ப அதே போலதான் அப்ப இவர்களுக்கு முதல் திட்டம் போட்டது ஓகே. ஆனால் இப்ப திட்டம் போடக்க அவங்க நல்லா தான் போட்டாங்க. என்னென்று சொன்னால் ரஷ்யாவை ஸ்விஃப்ட்ல இருந்து அகற்றினாங்க, உலகம் முழுத்திலும் தடை செய்தாங்க, எண்ணெய் பொருளாதாரத்தால அழிச்சாங்க, ரிசர்வை முடக்கினாங்க, பணத்தை உண்மை அவங்க நல்ல பிளான். பட் அவ்வளவுக்கும் அவன் ப்ரிப்பேர்ட். அதான் பிரச்சனை. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது யாருக்கு மிக தேவையாக இருக்கிறது? அமெரிக்காவுக்கா, யுக்ரைனுக்கா, ரஷ்யாவுக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கா? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையாக இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் இதில் ரஷ்யா இந்த அமெரிக்காவுக்கு உங்களுக்கு தெரியும், ரஷ்யான்ற ராஜதந்திரம் தான் இங்க ஒரு பிரச்சனை. என்னென்றால் அவன் இப்ப அமெரிக்கா கேட்கறது எல்லாத்துக்கும் மூவ் பண்ணுகிறார். அதை ட்ரம்பின் பேச்சை மீறி எதுவும் சொல்வதில்லை. ஏன்? ட்ரம்பை வைத்துக் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அது தெரிகிறது. நீங்க கூறுவது பூட்டினை சொல்லுகிறீர்கள். பூட்டின் யோசித்துட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ட்ரம்பை வைத்துக் கொண்டு. நீங்கள் யாரை நம்பி இறங்கினீர்களோ அவரை வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி, புட்டினுக்கும் தெரியும், ட்ரம்புக்கும் தெரியும், தாங்கள் ரெண்டு பேரும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றியத்தால எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இந்தியா கூடினார். அந்த பொருட்களை, அதாவது ட்ரம்பின் வரி இருப்புக்கு எதிராக ஏதாவது செய்யலாம். ஆனால் இந்தியாவே அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கின்றது. அப்ப இதில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போதைக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கான தேவை. 3 வருட போரில் இருந்து விட்டார்கள். ஏதாவது ஒரு கொஞ்சம் அவர்களுக்கு இழப்பு அதிகம், நிறைய இழப்புகள். இப்ப 1 லட்சம் பேர் செத்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். அமெரிக்கா 20 வருடத்தில் வியட்நாமில் இழந்ததை விட அதிக அளவு இழந்திருக்கிறார்கள். அப்ப அதே போல அமெரிக்காவுக்கும் இந்த போரால் மிக கடுமையான சேதம் என்னன்னு சொன்னா பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு மிக கடுமையான சேதம். அப்ப ஆனால் இதில் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஐரோப்பா அமெரிக்காவை வைத்துக் கொண்டு காயை நகர்த்தியது. இப்ப ஒரு ஆய்வாளர் கூறும்போது கூறினார், ஒரே ஒரு கேள்வியை கேட்டார், ஐரோப்பா எப்ப அமைதியை விரும்பினது என்று சொல்லுங்க. 1ஆம் உலக போர் ஆரம்பிச்சதும் அவங்கலாம், 2வது உலக போர் ஆரம்பிச்சதும் அவங்கலாம், உலகமுக்கு போர். அப்ப எங்கேயும் அமைதிக்காக இந்த மில்லியன் கணக்கான ஆக்களை எங்க இந்த 2 போரும் ஆரம்பித்தது? ஐரோப்பாவில் தான். அமெரிக்காவிலும் ஆரம்பிக்கல, ரஷ்யாவிலும் ஆரம்பிக்கல. இப்ப இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் பலமான நிலையில் நிற்கின்றது. ரஷ்யாவா, அமெரிக்காவா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா பலமான நிலையில் நிற்கின்றது? இப்போதைக்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட எல்லோருடைய பலமும் மிகப்பெரிய ஒரு உலக நாடே ஒரு பலம் என்றது படைத்துறை பலமும் பொருளாதாரத்துல தான் தங்கி இருக்கு. உலகம் பொருளாதார ரீதியாக கட்டுமாட்டு அடியை சந்தித்திருக்கிறது. நாட்டி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல, இது பெரிய ஒரு என்னென்றால் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நாங்கள் ஒன்றை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது. பாருங்கள், அமெரிக்கா எதிர்காலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிதியை போட்டு செய்யலாம் என்று பார்த்தால் அதை சீனா தகர்த்து விட்டது. அப்ப அடுத்ததாக பலம் என்று பார்த்தால், நீங்கள் இப்ப கூட்டணி என்று பார்த்தால் நேட்டோவின் கூட்டணியை விட பிரிக்ஸ் கூட்டணி மிக பெரிதாக இருக்கு. ரஷ்யா இங்கே பலமாக இருக்கின்றதாக நீங்க பாருங்கள். பிரிக்ஸ் என்ற அமைப்பு இருக்கின்றது. அது இப்பொழுது நகர்ந்து விடும் என்ற ஒரு பயத்தில் அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஆட்சியில் இருப்பது பூட்டினுக்கு ஒரு சாதகமான சூழல். இனி சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கு, பின்னணியில் இருந்து கொண்டு செயல்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது ரஷ்யா தான் ஒரு பலமான நிலையில் இருப்பதாக நீங்கள் அவதானிக்கவில்லையா? பலமான நிலையில் இந்த போட்டியின் வெற்றியாளர் அவர்தான். இந்த பலமான நிலை என்றால் இந்த போட்டியின் வெற்றியாளர் அவர்தான். ஏன் என்று சொன்னால் அமெரிக்க தளபதிகளை இப்போது கூறிவிட்டார்கள், நேட்டோ முடிஞ்சுதல், நேட்டோ இதோட சரி என்று. நேட்டோவுக்கு இனி வேலை இல்லை என்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணையும் போது நேட்டோவுக்கு வேலை இல்லை. இதைத்தான் ஒரு ஆய்வாளர் கூறியிருக்கிறார். அதாவது முன்னர் இருவரும் வல்லரசுகள் இருக்கும் போது இந்த இரண்டாம் தர வல்லரசுகள் என்று சொல்லும் போது இந்தியாவோ ஐரோப்பிய ஒன்றியங்கள், இவர்கள் அந்த வல்லரசுகளை சீண்டி விட்டு மோதல்களை உருவாக்கி தாங்கள் ஒரு பெரியாக்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்போது அந்த ரெண்டும் ஒன்றா இணையேக்க இவியல் தங்களுக்கான இடத்தை தேட வேண்டிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. அதுதான் தற்போதைய இந்த உலக ஒழுங்காக இருக்கின்றது. அப்ப அதாவது அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்றதை
இலகுவாக இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு காட்டிவிட்டது. இவ்வாறான நிலைமை இருக்கின்ற நேரத்தில் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லுவார்கள், நல்ல உறவு இருக்கின்ற கூறுவார்கள். அந்த உறவு ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பது போல் தெரியவில்லை, வெளியில் காட்டவில்லை. இவர்கள் கொஞ்சம் நாகரிகமாக இவர்கள் கையாளுகிறார்கள் போல் தெரிகின்றது. அதே போல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவ்வாறான நிலைமை இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக ஏதோ ஒரு விதத்தில் உடைக்க வேண்டும் என்று அவருடைய திட்டம் இருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். அவர் நேரே கூறியிருந்தார் கடந்த வாரம், ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது அமெரிக்காவை சீரழிப்பதற்கு. ஆனால் அது தனது வேலையை கச்சிதமாக செய்து அமெரிக்காவின் கடன் சுமையை 37 ட்ரில்லியனுக்கு ஏற்றி விட்டுட்டது. ஆனா இப்ப நான் வந்துட்டேன், இனி அதை அவர்களுக்கு அது விளங்க வேண்டும், இனி நான் வந்து விட்டேன். ஏன் அவர் என்னத்தை கூறுகிறார் என்று சொன்னால், கர்னல் கடாபியை ஏன் கொன்றார்கள் என்று சொன்னால், ஆப்பிரிக்க யூனியனை உருவாக்கி ஆப்பிரிக்காவுக்கு ஒரு தங்க நாணயத்தை உருவாக்க முற்பட்ட போதுதான் படுகொலை செய்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ என்ற நாணயத்தை உருவாக்கியது டாலர் என்ற வீழ்ச்சிக்கு வித்திட்டது என்று அமெரிக்கா இப்பவும் நம்புகிறார். அதே போல்தான் பிரிக்ஸ் என்ற நாணயத்தையும் அமெரிக்கா 90% இருந்த டாலர் என்ற கையிருப்பு இப்ப 55% வந்துட்டு. அப்ப பிரிக்ஸ் அது வந்ததுக்கும் யூரோ ஒரு காரணம். அடுத்ததாக இனி பிரிக்ஸ் நாணயமும் வந்தால் முடிஞ்சது கதை. அப்ப அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் முக்கிய முதுகெலும்பே டாலர் தான். அப்ப இப்ப நார்த் ஸ்ட்ரீமை திறக்கிறதுக்கும் அவர்கள், ஏனென்றால் ரஷ்யாவுடன் ஏதாவது ஒரு உடன்பாட்டுக்கு போய் இந்த டாலரை தக்க வைக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தை அமெரிக்கா தனக்கு ஒரு போட்டியாளராகத்தான் பார்த்திருக்கு. நடந்த விடயங்களை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது திரும்பி வந்துட்டு என்று சொல்லுங்க என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போல் இருந்தது. சரி, ஏதோ நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை பார்ப்போம். இது எங்களுக்கு சில விடயங்களை பார்க்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் எத்தனையோ உயிர்கள் இல்லையா, எந்த உயிர் என்றாலும் உயிர் தானே இல்லையா, எத்தனையோ உயிர்கள் இவர்கள் சுய லாபத்துக்காக தங்களுடைய நாடுகளுக்காக அந்த உயிர்களை பலி எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசர்கள் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.